அதே மாதிரி வெட்கம் வந்து விட்டால் பொய்யிலிருந்து மனிதன் விடுதலை ஆகிவிடுவான். ஒருத்தன் பொய் பேசுறான்னு வச்சுக்குவோம், பொய் பேசுறவனுக்கு ஆல்ரெடி உள்ளத்துல பயம் வந்துருச்சு. ஆகா நம்ம இப்படி பேசிவிட்டோம், பேசுறது வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு கண்டுபிடிச்சிட்டாருன்னா எங்கடா போயிட்டு வந்தேன்னு கேட்டார் முதலாளி, ஏதோ ஒரு பொய்யை சொல்லிவிட்டோம், நாளைக்கு பக்கத்துல போட்டு கொடுத்துட்டாருன்னா என்ன பண்றது என்ற பயம் வந்தால் பொய் பேசுவதிலிருந்து மனிதர்கள் தங்களை காத்துக் கொள்வார்கள். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு நிகழ்ச்சி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர் அபூ சுஃபியான், பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இந்த அபூ சுஃபியான் அவர்கள் அதிகமான போர்க்களங்களில் முஸ்லீம்களை எதிர்த்து போரிட்டவர். முஸ்லீம்களில் பல பேர் கொல்லப்படுவதற்கு, போர்க்களத்திலே கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த அபூ சுஃபியான். அபூ சுஃபியான் சிரியாவுக்கு ஒரு வியாபார கூட்டத்தோடு போயிருக்கிறார். அங்கே ஹிர்கல் மன்னர் சிரியாவுக்கு வந்திருக்கிறார். அவர் நபிகள் நாயகத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். உடனே மக்காவிலிருந்து வந்திருக்கிற இந்த வியாபாரத்தை கூட்டத்தை கூட்டிட்டு வாங்க, நான் இந்த முகம்மதை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு ஆட்களை வர சொல்றார். எல்லாரும் வந்தாச்சு. மக்காவிலிருந்து போன இந்த அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் மன்னருக்கு முன்னாடி வந்து நிக்குது. இப்ப மன்னர் என்ன பண்றாரு, இங்க யாருப்பா இந்த முகம்மதுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு யாரு, சொந்தக்காரங்களை யார் ரொம்ப நெருக்கமான ஆளு? அபூ சுஃபியான் சொல்றார், நான் தான். நீ முன்னாடி வா. முன்னாடி வந்து நிப்பாட்டிட்டார். பின்னாடி மற்ற எல்லாரும் பின்னாடி நில்லுங்க. நின்றுட்டு அவருக்கு இந்த மொழிபெயர்க்கிறவர் இருப்பார்ல, இவருடைய மொழி அவருக்கு தெரியாது, அதனால மொழிபெயர்க்கிறவர் கூப்பிட்டு சொல்லுவார், குல்லஹும் அவருக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன்னி சாயிலுன் ஹாதா அன் ஹாதா ரஜுலி, நான் அந்த முகம்மதை பற்றி இவரிடத்திலே சில கேள்விகளை கேட்க போகிறேன். பெயின் கதபனி, அவர் என்னிடத்திலே அது குறித்து ஏதேனும் பொய் சொன்னால் கதிபூஹு, அவரை நீங்கள் பொய்ப்படுத்தி விடுங்கள். இவர் ஏதாவது நான் கேட்கிற கேள்விக்கு குண்டக்க மண்டக்க பதில் சொல்லி பொய்ய சொன்னார்னு வச்சுக்கோங்க, பின்னாடி நிக்கிற உங்க வேலை என்ன, இவர் சொல்றது பொய் அப்படின்னு நீங்க காட்டி கொடுத்துடணும் அப்படின்னு என்ன முன்னாடி விட்டுவிட்டு மக்களை பின்னாடி விட்டுட்டு என்னிடத்துல கேள்வி கேட்க ஆரம்பித்தார். நிறைய கேள்வி கேட்கிறார். இந்த முகம்மது யார், அவருடைய குலம் என்ன, முன்னால் யாரேனும் நபியாக வந்திருக்கிறார்களா, அவர் மன்னர் பரம்பரையை வந்தவரா, அவர் மார்க்கத்திலே போனவர்கள் மீண்டும் திரும்ப வந்திருக்கிறார்களா, இப்படி நிறைய கேள்விகளை கேட்கிறார். கேட்டுட்டு எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் சொல்லிக்கிட்டே வர்றார். எல்லாம் முடிஞ்சிருச்சு, நிகழ்ச்சி எல்லாம் நடந்து முடிஞ்சு பல வருடங்களுக்கு பிறகு அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அபூ சுஃபியான் சொல்லுகிறார், அன்றைக்கு ஹிர்கல் மன்னனுடைய சபையில நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உண்மையைத்தான் பதில் சொன்னேன், எதையும் கூட்டல குறைக்கல. என்ன காரணம் தெரியுமா சொல்றார், ஃபவல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லௌலல் ஹயாஉ மின் அன் யஸிரு அலைய கதிபன் லகதபது, எனக்கு மட்டும் பின்னால் இருக்கிறவர்கள் என்னை பொய்ப்படுத்தி விடுவார்களோ, பொய்யன் என்று சொல்லிவிடுவார்களோ என்ற வெட்கம் மட்டும் எனக்கு இல்லாதிருந்தால் அன்றைக்கு நபிகள் நாயகத்தை பற்றி நான் பொய் சொல்லியிருப்பேன். நிறைய கேட்கிறாரு, அவரை பத்தி தப்பு தவறுமா சொல்லி மன்னனுடைய மனசை கலைச்சு விட்டுருக்கலாம். ஆனா நான் கலைக்கல. ஏன் தெரியுமா, இல்ல இவர் பொய் சொன்னார் என்னை பத்தி சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அவமானமா போயிருமே, கேவலமா போயிருமே, அந்த கேவலத்திற்கு பயந்துதான் நான் பொய் சொல்லல. இல்லாட்டி ரசூலுல்லாஹ் பத்தி பொய் சொல்லியிருப்பேன். ஒரு முஸ்லீம் அல்லாதவர் அவருடைய உள்ளத்திலே வெட்கம் வந்து உட்காருகிற பொழுது பொய்யிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார் என்று சொன்னால் அப்ப அவருடைய செயலை அது மெருகேற்றுகிறத பார்க்கிறோம், அழகுபடுத்துகிறது. பொய்யிலிருந்து மனிதனை காப்பாற்றுகிறது. வெட்க உணர்வு என்பது மனிதனை உண்மையானவனாக மாற்றுகிறது என்பதை இந்த செய்தியில் நாம் தெரிந்து கொள்கிறோம். புகாரியில் 7வது செய்தி, 51வது செய்தி, 2681வது செய்தி, 2941வது செய்தி ஆகிய செய்திகளில் இந்த செய்தியை நாம் பார்க்க முடிகிறது.